ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மணத்தக்காளி கீரை தான் வந்து கடையில் செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி வந்து கீரை வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல தான் நம்ம வந்து இப்போ வேக வைக்க போறோம். அதனால வந்து கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சு போட்டுக்க வேண்டியதான் குக்கர்ல கீரைய. இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாம புழிஞ்சிக்க வேண்டியதான். நான் வந்து கடையில்ன்றதுனால நான் இலை வந்து அப்படியே பெரிய பெரிய இலை அப்படியே போட்டுக்கிறேன். நீங்க ஒரு வேளை பொரியல் சேர்த்தனா நீங்க வந்து இலையை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீரை எல்லாமே வந்து நான் எடுத்து போட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா கீரை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் துவரம் பருப்பு எடுத்து ஒரு 3 வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் வந்து இதுல ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆட் பண்ணிட்டு இதுல பாருங்க, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து பெரிய சைஸ், அதனால நான் 2 எடுத்திருக்கேன். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமா சேர்த்திருக்கேன். அப்புறம் கடைஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து குக்கர் மூடிட வேண்டியதான். இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடியாச்சு. இது அடுப்புல வச்சு ஒரு 6ல இருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சிருக்கேன். ஒரு 6ல இருந்து 7 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம பூண்டு வந்து நசுக்கி வச்சுக்கலாம். இப்ப வந்து குக்கர்ல வந்து நான் ஒரு 7ல இருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கின கீரை நல்லாவே வந்து வெந்துடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம். மத்து போட்டு நல்லா இப்படி கடைஞ்சிக்கலாம். இப்படி கடைஞ்சிக்கலாம். நான் கடைஞ்சிட்டு இப்ப வந்து கீரை வந்து நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம். இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன். நீங்க நசுக்கலைன்னா நசுக்கி வச்சுக்கோங்க. இப்ப வந்து சட்டி வச்சுட்டேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம எதுல தாளிக்கணுமோ அந்த சட்டி வந்து நான் வச்சிருக்கேன். குழம்பு சட்டி வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆயில் வச்சு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்ப வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வரமிளகாய் வந்து போட்டுக்கிறேன். ஒரு வரமிளகாய் நம்ம நசுக்கி வச்ச பூண்டியா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பூண்டு வந்து நல்லா வதங்கினோடனே இப்ப நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்கோம்ல கீரை, கடையறதுக்கு முன்னாடி தண்ணி இருந்தா அதை ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க கடைச்சிக்கோங்க. இந்த கீரை தூக்கி நம்ம அதுல ஊத்திக்க வேண்டியதுதான். இப்ப வந்து கீரை போட்டுட்டு அந்த சட்டியே வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழுவி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். நீங்க வந்து புளி ஊத்துங்கன்னா புளி ஊத்திக்கலாம், இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊத்திக்கலாம். மணத்தக்காளின் போது லைட்டா கசப்பு தட்டும், அதுக்காக நீங்க வந்து தேங்காவும் அரைச்சி ஊத்திக்கலாம். இப்ப வந்து ஒரு 2 நிமிஷம் சூடானோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் கொதிக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கொஞ்சமா புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த தண்ணி வந்து இப்ப ஆட் பண்ணிடலாம். கீரை வந்து நல்லா கொதிக்க வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல லைட்டா அந்த புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிடும். நீங்க தேங்காய் அரைச்சி வச்சோம்னா புளி தண்ணியை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊத்திட்டு ஒரு கலரி விட்டுலாம். ஒரு 2 நிமிஷம் வெளியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.